ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு மினி விலாகில் ஒரு 5 மினிட்ஸ் விலாகில் குட்டி குட்டி விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. அன்றைக்கி வென்ஸ்டே மார்னிங் தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு ஷவரை போய்ட்டு ஓப்பன் பண்ணாக்கா ஹாட் வாட்டரே வரலைங்க. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்க, பாய்லர் வேலை செய்யலை. நம்ம ஊர் மாதிரி இங்கே உடனே ப்ளம்பர் கூப்பிட்டு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு எல்லாம் பாய்லர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் பாய்லர் கம்பெனிக்கே ஃபோன் பண்ணாக்கா அவங்க எனக்கு ஃப்ரைடே தாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் வென்ஸ்டே தேர்ஸ்டே என்ன பண்ணுறது? தேர்ஸ்டே அன்றைக்கி எனக்கு ஒரு மேரேஜ் வேறு இருக்குது. வென்ஸ்டே அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃப்ரெண்ட் வேறு வராங்க, சேர்ந்து மேரேஜ் வேறு போகணும். ஸோ நல்ல வேலை, ஃபார்ச்சுனேட்லி என்னோடய சிஸ்டரோட வீடு என்னோடய ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். சமைக்கவும் முடியாதுங்க, பிகாஸ் ஹாட் வாட்டர் வராட்டி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறது இது எல்லாமே கூட ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ சமையலுக்கும் லீவ் விட்டுட்டு அன்றைக்கி பக்கத்துலேயே தமிழ் கடை இருக்குது. ஸோ அங்கே சூப்பராக பிரியாணி, கொத்து ரொட்டி அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கும் விஷயங்கள். ஸோ அங்கேருந்து வாங்கி சாப்பிடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு, சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆர்கனைசிங் வேலை பண்ணலாமே கிச்சன்லன்னு சொல்லிட்டு காஸ்கோலேருந்து பூண்டு வாங்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் தேவையான அளவுக்கு உரிச்சிட்டு வெளியில் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்த நிறைய பூண்டுங்கள்லாம் தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணிப்பேங்க. நீங்கள் கூட பூண்டு வாங்கினீங்கனாக்கா அந்த பல்ப் மாதிரியே வைக்காமல் உதிர்த்து ஒவ்வொரு பல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரம் ஃபங்கஸ் பிடிக்காது. தோல் எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த வெட்டாக இருந்தால் தான் தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களுமே பூண்டு வாங்கினீங்கனாக்கா ஒரு பல்லாக எடுத்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய பவுலோ பிளேட்லையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா பூண்டு உங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும். ஸோ நான் குவிக்காக தமிழ் கடைக்கு போயிட்டு தேவையான எங்கள் லஞ்ச் எல்லாமே வாங்கிட்டேங்க. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னாக்கா சிக்கன் பிரியாணி, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, அப்புறமா வெங்காய பக்கோடா சூப்பராக செய்வாங்கங்க அவங்க ஷாப்பில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ராம்ஃபர்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே ஜெயம் ஷாப்லேருந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் வெங்காய பக்கோடா. ஸோ வெங்காய பக்கோடா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம என்றைக்கு ஸ்நாக்ஸ் வாங்காமல் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் மட்டன் ரோல், அப்புறமா மெதுவடை, சமோசா, வெஜிடபிள் சமோசா இதெல்லாமா வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு, ஈவினிங்க்கு, டின்னருக்கு எல்லாமே எங்களுக்கு இதுதான். ஸோ ஈவினிங் ஃப்ரெண்டு வர போகிறாங்க. அதுக்குள்ளே மீன் வயலில் இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு என்னோடய அக்கா வீட்டில் போயிட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்தாக்கா ஈவினிங் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஆக்சுவலி ஃப்ரெண்டு பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ்னாலே பயங்கர ஹாப்பி தான் நம்ம ஆயிடுவோம். ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கோங்க. எப்படி அப்படின்னா, சீரியஸான நேரத்தில் யாருக்காவது சிரிப்பு வருமா? எனக்கு வருங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டுக்கும் வரும். ஸோ நாங்கள் சேர்ந்தாலே கெக்க பிக்கன்னு சிரிச்சுட்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை வில் பி ஜஸ்ட் கிராக்கிங் ஜோக்ஸ் அண்ட் வில் பி லாஃபிங் லைக் எனிதிங். எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாலே என்ன இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லுவாங்க. இப்படி சிரிக்கிறது மட்டும் இல்லை, எல்லா காமெடி பற்றி பேசி சிரிச்சிட்டு இருப்போம். அதே சமயத்தில் நிறைய ஃபிலாசபி, பயங்கரமாக இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே பேசுவாங்க, நிறைய பேசுவோம். ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேருக்குமே 2-3 விஷயம் காமனாக ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் இந்த ஹெல்த் கான்ஷியஸ், நேச்சுரலாக ஃபாலோ பண்ணோம் எல்லாமே அப்படின்றதுல கொஞ்சம் ரொம்பவே ஒத்து போகும். ப்ளஸ் இந்த மாதிரி ட்ரோல்ஸ் பார்க்குறது, காமெடி பார்க்குறது, சிரிக்கிறது அதுலேயும் ரெண்டு பேருக்குமே ஒத்து போகும் நல்லாவே. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டிவியில் பாருங்களேன். ஸோ இந்த நீயா நானா ட்ரோல்ஸ், இந்த காமெடிஸ் வருது இல்லைங்களா, மீம்ஸு, ரெண்டு பேருக்கும் செம்மையாக பிடிக்குங்க. ஸோ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அந்த நீயா நானா ட்ரோல் தான் பார்த்துட்டு இருந்தோம். சிரின்னு சிரிச்சிட்டு ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு. ஸோ அது ஒரு ½ அன் ஹவர் நல்ல காமெடிஸ்லாம் பார்த்து சிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தூங்க போகும்பொழுது, மறுநாள் நம்மளுக்கு மேரேஜ் இருக்குது இல்லைங்களா, எது செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான வேலை என்னங்க, மேட்சிங்காக என்ன சாரீ இருக்குது, அதுக்கு ஆக்சசரிஸ் இருக்குது, அப்படியெல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறது தானே. ஸோ கபர்டை ஓப்பன் பண்ணி சாரீ செக்ஷனில் போயிட்டு சாரீ செலெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையனை கொண்டு போய் பக்கத்து ரூமில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு சாரீஸு, அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் ஆக்சசரிஸ் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு அவங்க சாரி கொண்டு வந்துட்டாங்க, ஆக்சசரிஸும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது மேட்சிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நான் தான் சாரி இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பட்டு சாரி கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி சாரி தாங்க நான் செலக்ட் பண்ணேன். அந்த சாரி நான் அண்ணா நகர் மெஸ்மாலேருந்து வாங்கினேன்.
அண்ட் அதுக்கு நான் மேட்சிங்காக போடுற ஆக்சசரிஸ் எல்லாமே நான் வந்து டி நகர் நாராயணா பேர்ல்ஸ்லேருந்து வாங்கினேன். இப்போ இந்த சாரீ தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரெயின்போ கலர்டு சாரீ வந்து நான் மெஸ்மாவில் வாங்கினேன். அண்ட் அந்த ஆக்சசரி வந்து நான் நாராயணா பேர்ல்ஸில் தான் வாங்கினேன். ஸோ நமக்கு தான் புடவைங்களை செலக்ட் பண்ணுறது, அதுக்கு மேட்சிங்காக வளையல் செலக்ட் பண்ணுறது, ஆக்சசரி செலக்ட் பண்ணுறதுனாலே ஒரு பயங்கர எந்துவாயிடும் இல்லைங்களா. ஸோ நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் செட் பண்ணி ப்ளீட் பண்ணி சாரி எல்லாம் பண்ணி வச்சாச்சுங்க. மறுநாள் மேரேஜ் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுநாள் மேரேஜ், ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் தமிழ் மேரேஜ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். until then take care and bye bye.